வடக்கின் வரலாற்று சிறப்புமிக்க கிளிநொச்சி கரைச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலய ஆண்டுற்சவ பொங்கல் விழா. இப்பொங்கல் விழாவிற்கு பண்டமெடுத்து வரும் மரபுக்கு அமைவாகவே பாரம்பரிய முறையில் பண்டமெடுத்து வரப்படும். கரைச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்திற்கு பண்டம் எடுக்கப்படுவது ஏன்? புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயம் தோன்றிய காலங்களில் பக்தர்கள் ஆலயத்திற்கு பொங்கல் விழா செய்ய வேண்டும் என்றால் பக்தர்களிடம் பொருட்கள் வேண்டுவதற்கு இப்பகுதியில் பொருட்களும் இல்லை, அதை வேண்டுவதற்கு பணமும் இல்லை. இங்கு வசிக்கும் மக்களுக்கு வாழ்வாதாரம் என்று சொன்னால் அது விவசாயம்தான். இவ்வாறு வாழும் மக்கள் எவ்வாறு பொங்கல் விழா எடுப்பது? அக்கிராமத்தில் வாழும் மக்களும் பெரியோர்களும் முடிவெடுத்தார்கள், நாங்கள் நாகதம்பிரானுக்கு பொங்கல் விழா செய்ய வேண்டும் என்று. எமது கிராமத்தில் எம்மால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நாம் விற்று பணமாக்கி அந்த பணத்தில் பொங்கல் உபகரணங்கள் வேண்டலாம் என்று முடிவெடுத்தார்கள். அந்த விற்பனை முறைதான் நாகதம்பிரானுக்கு பண்டமெடுத்து வரும் மரபு. நாகதம்பிரான் தோன்றிய காலங்களில் வாகன போக்குவரத்து என்று சொன்னால் அது மாட்டு வண்டில்தான். கிராம மக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விவசாய பொருட்கள், நெல், தானிய வகைகள், மரக்கறி வகைகள் போன்ற பொருட்களை மாட்டு வண்டியில் ஏற்றி யாழ்ப்பாணம் நோக்கி சென்றார்கள். யாழ்ப்பாணம்தான் பெரிய சந்தை என்று சொல்ல முடியும். யாழ்ப்பாணம் செல்லும் வழியில் புத்தூர் சந்தை, மீசாலை சந்தை போன்ற இடங்களுக்கு செல்லும் போது மாட்டு வண்டியில் ஏற்றி சென்ற அனைத்து பொருட்களும் முடிந்துவிட்டது. பொருட்கள் விட்ட பணத்துக்கு மீசாலை சந்தையில் நாகதம்பிரான் ஆலயத்தை பொங்கல் விழாவிற்கு தேவையான பொருட்களை வேண்டி வந்தார்கள். இவ்வாறு நாகதம்பிரான் ஆலயம் நோக்கி வரும் வீதியில் அயல் கிராம மக்கள் நாகதம்பிரான் ஆலய பொங்கல் விழாவிற்கு அவர்களும் தங்களால் எந்த உதவிகளை செய்தார்கள். இவ்வாறுதான் மாட்டு வண்டியில் நாகதம்பிரானுக்கு பண்டம் எடுத்து வரும் மரபு தோன்றப்பட்டது. புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலய ஆண்டு உற்சவ பொங்கல் விழா கிராம மக்களால் தொடங்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மக்கள் அதை கடைபிடித்து வருகிறார்கள். இதில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனுக்காக காவடிகள், பறவை காவடிகள், ஆட்செம்புகள் என இவ்வாறு பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வந்தார்கள். நாளடைவில் பக்தர்கள் இனமத வேறுபாடின்றி அதிகரித்து வருவதை எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறுதான் புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தின் சிறப்பு.